ஓகே ஓகே. என்ன 2 பேரும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கீங்களா? 2 பேரும் லைவ் வந்துக்கிறீங்க. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? நடிக்கிறதுக்கு சுடிதார் போட்டேன். போடுங்க, நல்லா இருக்கு. ஆனால் உங்களுக்குன்னு தைக்கணும், கொஞ்சம் லூஸாக இருக்கு. அப்படியே ஒரே நைட்டி மாதிரி இருக்கு. கொஞ்சம் அப்படி இப்படி தச்சு போட்டால் சூப்பராக இருக்கும். செமையாக இருக்கு. சரி அம்மா, குட் நைட் அம்மா, டேக் கேர். நேரமா லைவ் முடிச்சுட்டு தூங்குங்கம்மா. ஓகே பாய், தேங்க்யூ, லவ் யூ. உங்கள் அண்ணன் கூட சேர்ந்து 36 வருஷம் முடிஞ்சு போச்சா? 36 வருஷம் முடிஞ்சு போச்சா? சரி விடுங்க. கௌதம் வாங்க, வணக்கம். சாப்பிட்டீங்களா? இனி இரவு வணக்கம். லைக் கொடுங்க. ஒரு ஆள் அந்த ரூமுக்குள்ள, ஒரு ஆள் ஹாலில், ஒரு ஆள் அந்த ரூமுக்குள்ள, ஒரு ஆள் ஹாலில் பாப்பாவோட. அப்படியா? முப்பத்தாறு வருஷமா? உங்களுக்கு கல்யாணம் ஆகி இது யார்? வேலு, வெல்கம் மை லைஃப். அலமேல சிஸ்டர் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அலமேல சிஸ்டர், உங்கள் குரல் கமெண்ட் படிக்கும் விதம் தனிதான். வாழ்த்துக்கள் சகோதரி. புதிய லைவ் நிறைய வந்தாலும் உங்கள் குரல் வளம் தனிதான். வேலை 1000 கிடைக்கும், கவலை வேண்டாம். ரொம்ப ரொம்ப நன்றி. மஞ்சு நடேஷ் வாங்க வாங்க. ஹாய் சிஸ்டர், குட் நைட். தேங்க்யூம்மா, குட் நைட்மா. ஹாய் மம்மி, என்ன பண்ணுறீங்க? அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். மீரா தங்கம் வாங்க. நான் யதார்த்தமாக உங்கள் லைவுக்கு வந்தேன், பின்னாடியே வந்துருக்குற, நான் பார்க்கல. நீங்கள் யதார்த்தமாக வந்தீங்க, எங்கள் அண்ணன் பதார்த்தமாக வந்தாங்க அப்படின்னு சொல்லலாமா? எனக்கு தெரியாதுமா ரைமிங்களா? 88ல் கல்யாணமா? சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். 60ஆம் கல்யாணத்துக்கு கூப்பிடுறீங்களா? அம்மாஸ் கிச்சன் என்ன நீங்களாம் தான் சொந்த பந்தம். நீங்களா ஏதாவது ஃபங்க்ஷன் கூட்டாதான் உண்டு. எங்கே என் மாரிக்கணி நண்பரை காணவில்லை? நாளைக்கு மாரிக்கணி சார் பேரை வச்சு தான் ஒரு லைவே ஓட போகுது. என்ன ஆச்சு, போறீங்களா இல்லையா? அந்த கதை தெரியாதா உங்களுக்கு? வேலையை விட்டுட்டேன், நின்ட்டேன். எங்க அண்ணனை பாருங்க. வந்தோம், பார்த்தோம், சென்றோம், மீண்டும் பார்ப்போம். பாய் அண்ணா. அம்மா வணக்கம், எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன், நல்லா இருக்கேன் தங்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? வாங்க குரு. வேலையை விட்டு நின்றுட்டேன்ப்பா. அம்மாஸ் கிச்சன் அங்க இருக்க முதலாளிக்கோ இல்லை மேனேஜருக்கோ எனக்கோ எந்த சண்டையும் இல்லை. என்ன மாதிரி ஒரு ஸ்டாஃப் ஒருத்த தம்பி, அவருக்கும் எனக்கும் சண்டை. எனக்கு பிடிக்கலங்க, வேலைக்கு போவாதான் நின்றுட்டேன். கண்டிப்பாக கூப்பிடுறேன். சூப்பர். பேரன் பிறந்த நாள் கூப்பிட்றேன், டிசம்பர் வாங்க. சரி சரி, நாங்கள் வந்து 4 பேர் வருவோம், பரவாயில்லையா? 4 பேருக்கு சோறு போடுவீங்களா? மம்மி என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா, மோர் சாதம் சாப்பிட்டேன். அதான் அந்த பையனுக்கு என்ன பிடிக்கல, அதனால வேணுனே 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 சண்டைக்கு இருக்கிறான். மேலே ஏறவான்னு கேள்வி கேட்டான். நம்ம கேட்கலாமா ஒரு வயசானவங்கள? மேலே ஏறி தான் போகணும்னா, அதனால சண்டை போட்டேன். எதையும் தாங்கும் மன வலிமை ஒன்று உனக்குள் இருந்தால் தோல்விகளை துவைத்து காய போட்டு விடலாம். நானும் அதான்பா செய்கிறேன் குரு. உண்மையிலே மன வலிமை எனக்கு இல்லை. நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி பேசுறது தான். நேற்று நீங்கள் நிறைய எனக்கு உண்மையாகவே குரு நிறைய கமெண்ட்ஸ் போட்டிங்க, அதை பார்த்து தான் நான் கொஞ்சம் தைரியமாக இருந்தேன். இன்றைக்கும் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப நன்றி குரு. எதையும் தாங்கும் மன வலிமை